வணக்கம். நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது அஷ்டகர்ம மாரண பிரயோகம். மாரணம். மாரணம் என்றால் மா என்றால் பெரியது, மா என்றால் 8 என்பதும் பொருள். ஆக 8 வகையான மாரணங்களை செய்யக்கூடிய ஒரு செயலைத்தான் மாரணம் என்கிறோம். ரணம் என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஊனத்தையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊனத்தையும் குறிக்கக்கூடியது ரணம். ஆக நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களாக இருந்தாலும் அல்லது பேய்களாக இருந்தாலும் எவையாக இருந்தாலும் சத்துருக்களால் அல்ல மற்ற ஜீவ ஜந்துக்களால் கண்திருஷ்டி கோளாறுகளால் எவைகளால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரணம் நம்மளை ஆறாமல் நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் வருத்துமே என்றால் அதுதான் ரணம் என்று பொருள். ஆக இந்த ரணம் என்பது மாரணம் என்றால் அந்த ரணத்தை மரணிக்கச் செய்வது. அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்ள நோயாக இருந்தாலும் சரி, உடல் நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயை தீர்ப்பது தான் மரணம். அந்த நோயை அழிப்பது தான் மரணம். ஆகவே மரணம் என்றால் ஏதோ எதிரியை மட்டுமே நாம் மரணிக்கச் செய்வது அப்படி என்ற பொருள் அல்ல. நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் உள்ள நோய்களையும் உடல் நோய்களையும் மரணிக்கச் செய்வது தான். அதே நேரத்தில் சத்ரு மாரணம், ஜீவஜந்து மாரணம், விஷ மாரணம், தேவ மாரணம், ரிஷி மாரணம், பூத மாரணம், ராஜ மாரணம் என்று சர்வ மாரணங்கள், அதாவது 8 வகையான மாரணங்களை காட்டிலும் இன்னும் அநேக மாரண பிரயோகங்கள் இருக்கிறது. அதற்குண்டான மூலிகைகள் என்ன, அதற்குண்டான சித்தி மந்திரம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். ஆகவே முதலில் சர்வ மாரணங்கள், அதாவது அனைத்து மாரணங்களுக்கும் பொதுவான மூலிகை செந்தும்பை, சிகப்பு தும்பை என்று சொல்லக்கூடிய இந்த தும்பை தான் சர்வ மாரணத்தையும் செய்யக்கூடியது. அதற்கடுத்து பூவரசன், ராஜமாரணம், அதாவது அரசர்களையே மரணிக்க செய்யக்கூடியது. அப்படி என்றால் நம்மை விட உயர்ந்த பதவிகளிலோ பணக்காரர்களாகவோ ஆள்பலத்திலோ அதிகார பலத்திலோ நாம் அவர்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்களை மரணிக்க செய்வது பூவரசன் என்ற ஒரு மூலிகை. ஆக அதற்கடுத்து புங்கு, சத்ரு மாரணம். இது பொதுவாக எதிரி, நமக்கு இருக்கக்கூடிய எதிரியை மரணிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியது புங்கு. அதற்கடுத்தது நச்சுப்புல், பூத பைசாச மாரணங்கள், அதாவது துஷ்ட சக்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த துர்சக்திகளை நாம் மரணிக்கக்கூடிய செயல்களை செய்வது. அந்த துஷ்ட சக்திகளை மரணித்து விடலாம். அதற்கடுத்து தும்மட்டிக்காய், ஆற்று தும்மட்டிக்காய் என்று சொல்வார்கள். இந்த தும்மட்டி ஜீவ ஜந்து மாரணம், அதாவது ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய விலங்குகள், பூச்சிகள் போன்றவற்றை மரணிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது இந்த தும்மட்டிக்காய். அதற்கடுத்தது நீலிவேர், விஷ மாரணம். எப்பேற்பட்ட விஷங்கள் நம்மை கடித்திருந்தாலும் அல்லது விஷ சம்பந்தமான எந்த ஒரு பிராணிகளாக இருந்தாலும் அவைகளை மாரணம் செய்யக்கூடிய செயல்களை நீலிவேர் கொண்டு செய்ய இயலும். அதற்கடுத்தது மயிரில்லா மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய அது தேவ மாரணத்தையே செய்யக்கூடியது. அதாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வ தேவாதைகளை நாம் மரணிக்க செய்ய முடியும், அந்த தெய்வ தேவாதைகளை கட்டுப்படுத்த முடியும், கட்ட முடியும். இவைகளைத்தான் மயிரில்லா மாணிக்கம் செய்யக்கூடியது. குறிப்பாக மருளாடிகள், குறியாடிகள் போன்றவர்கள் ஒரு சில தேவதைகளை வசியம் செய்து வைத்திருந்தாலும் அந்த தேவதைகளை அவர்களின் மேலிருந்து விரட்டிவிட முடியும், கட்டிவிட முடியும், வாக்கு சொல்லாத அளவுக்கு செய்துவிட முடியும். இவ்வகையான செயல்களை எல்லாம் செய்யலாம். அல்லது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளையும் கட்ட முடியும். அது ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது ஒருவர் மீது இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்தில் கோவில்களில் ஆலயங்களில் இருந்தாலும் அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களையே கட்டுப்படுத்த முடியும் இந்த மயிரில்லா மாணிக்கத்தை கொண்டு. அதற்கடுத்து கொத்தான் என்ற ஒரு மூலிகை, கொத்தான் குடிகெடுத்தான் என்றும் இதை கூறுவார்கள். ஆகவே கொத்தான் இருக்குமிடம் அது நசிந்துவிடும். ஆகவே இந்த மூலிகை மிக மிக ஆபத்தான ஒரு மூலிகை. இது ரிஷி மாரணம், ரிஷிகளையே கொல்லக்கூடிய ஆற்றல் இந்த கொத்தானுக்கு உண்டு. ஆக இவைகள் அஷ்ட கர்ம மூலிகைகள் என்று சொல்லக்கூடிய 8 விதமான மாரண வேலைகளை செய்யக்கூடிய மூலிகைகள். பொதுவாக நாம் எப்பொழுதுமே செய்ய வேண்டியது நோய் மாரணத்தை மட்டுமே செய்ய வேண்டும். அதற்கடுத்து பேய் மாரணம். இந்த 2 மாரணங்களுக்கு தான் நமக்கு பிரதானமாக நாம் செய்ய வேண்டுமே தவிர அதைக்கடுத்து இந்த ஜீவ ஜந்துக்கள் தேவையில்லாத உயிரினங்களை கொல்வதோ
அல்லது மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய எதிரிகளை கொல்வதோ என்பது செய்யக்கூடாத ஒரு மகா பாவமான செயல். அப்படி செய்ய வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் முதலில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த விஷயங்களை செய்ய வேண்டும். ஏனெனில் எதிரிக்கு நீ இன்று செய்யக்கூடிய செயல் அதே எதிரி நாளை உனக்கு செய்வான், அல்லது அந்த செயல் உன்னை மீண்டும் பாதிக்கும். ஆகவே எதற்கெடுத்தாலும் எதிரி என்று தீர்மானம் செய்யக்கூடாது. உண்மையிலேயே அவனால் பல்வேறு விதங்களில் நீ பாதிக்கப்பட்டிருந்து, உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்து, பொருளாதார ரீதியாகவும் நீ பாதிக்கப்பட்டிருந்தால் தொடர்ந்து அவனால் துன்பம் ஏற்படுமாயின் நிச்சயமாக அந்த சத்துருவை மரணிக்கக்கூடிய செயல்களை செய்யலாம். அந்த மரணம் கூட அவனுக்கு சில வியாதிகள் உண்டாகி படுத்த படுக்கையாகவோ கை கால் ஊனமுற்றோ மனநிலை பாதிக்கப்பட்டோ அவன் நீண்ட நாள் இருந்து பிறகு ஒரு சில நேரங்களில் மாண்டு விடுவான். அது அவனுடைய சுய ஜாதக அடிப்படையில், அவனுடைய கிரக தோஷங்களின் அடிப்படையில் அது நிகழும். ஆகவே யாரையும் எடுத்ததும் மாரணம் என்ற இந்த ஏவல் முறைகளை வைத்து யாரையும் மரணம் செய்துவிட முடியாது என்பதை முதலில் கவனத்தில் கொள்ளுங்கள். அவனுடைய ஆதி முதல் அங்கம் வரை என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறிந்து தெரிந்துதான் இந்த விஷயங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்களை நாம் செய்ய இயலும். ஆக இந்த மூலிகைகளை நாம் முறையாக எடுத்து அதற்கு முதலில் சாப விமோசனமும் அதற்கடுத்தது பிராண பிரதிஷ்டை மந்திரமும் கூறி நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு இந்த அஷ்ட கர்மங்கள் 8 விதமான மாரண பிரயோகங்களுக்கும் நீங்கள் எந்த விதமான மூலிகை எடுத்தாலும் சரி, அதற்கு முதலில் சாப விமோசன மந்திரமும் பிராண பிரதிஷ்டையும் செய்துவிட்டு அதற்கடுத்தது இந்த மூலிகை சித்தி அடைய வேண்டும், நாம் செய்யக்கூடிய செயல் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த மூலிகைகளுக்கு அஷ்டகர்ம மூலிகைகளுக்கும் ஒரே மந்திரமான மாரண மந்திர பிரயோகத்தை கூற வேண்டும். அந்த மந்திரமானது மாரி பகவதி அம்பாள் திரிசூலி டாகினியே ஜாடு ஜாடு ஐயா ஐயா அரசர் மாணி ஆயி சீயே தேவி சுவாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் அதை சித்தி செய்யும் பொழுது ஒரு 1008 உருவாவது நாம் கொடுத்து முதலில் சித்தி செய்து வைத்து கொண்டு பிறகு இந்த எந்த மூலிகைகளை நீங்கள் எடுக்கிறீர்களோ, எந்த கர்மத்திற்காக நீங்கள் செய்கிறீர்களோ அந்த கர்மத்திற்கு அந்த மூலிகைகளுக்கு சாப விமோசனம் பிராண பிரதிஷ்டம் செய்த பிறகு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை கூறி அதற்கு பிறகு அதை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தினால் மட்டுமே அது நமக்கு பூரணமாக பலன் தரும், நம் செய்யக்கூடிய செயல் வெற்றியடையும். சத்ரு மாரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்ருவிற்கு புங்கு என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகையை முறையாக எடுத்து இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து அந்த மையை கொண்டோ அல்லது அந்த ஏவல் பொம்மைகளுக்கோ அல்லது அந்த சத்ருவுக்குண்டான ஒரு செயல்களை செய்யும் பொழுது அந்த எந்திரங்களிலோ இந்த மூலிகையினுடைய மையை வைத்து மந்திர உச்சாடனங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த எதிரி மரணத்திற்கொப்பான சம்பவங்களை நிகழும். அதனால் அவன் மிகவும் துன்பப்படுவான். ஆகவே இவ்வகையான செயல்களை நீங்கள் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருமார்களை சந்தித்து கேட்டு அறிந்து தெரிந்து செய்தீர்களானால் நிச்சயம் இவைகளெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.